டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த டெட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிஓ எக்ஸாம் நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், ஸோ என்னென்னலாம் சிலபஸ், எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் போடணும் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸ் பார்த்த பிறகு தான் ஃபர்தராக நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமோடைய சிலபஸ் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாஸே கிடைக்கும். என்னென்ன டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா தோணாலாம் படிக்கக்கூடாது. எந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிஓ எக்ஸாம் கூட வேண்டாம். நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்கள் கையில் இந்த மாதிரி வந்து ஒரு சிலபஸ் உங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ சிலபஸ் கையில் இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம வந்து கரெக்டான ஒரு வேவில் போக முடியுமே. ஸோ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் தமிழோ இங்கிலீஷோ இல்லை மேக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே காமன் சப்ஜெக்ட் இது வந்து. ஸோ இது வந்து சிலபஸ் அப்படின்றது காமன், எல்லா சப்ஜெக்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 110 மார்க் வந்து பார்த்தோன்னா கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல தமிழ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 110 மார்க்குக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா 150 மார்க்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது 150 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். அது தனி, அது அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 150 மார்க்ஸில் வந்து பார்த்தோன்னா 110 மார்க் வந்து கோர் சப்ஜெக்ட். ஸோ இந்த கோர் சப்ஜெக்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூனிட் 1ல் தமிழ் லிட்ரேச்சர். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து ஒரு சிலபஸ் இருக்கும். சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்பு, அதுக்கப்புறமா வந்து 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கணக்கு நூல், ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தந்த டாபிக்ஸ் நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய 6th to 12th இருக்கிற ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த டாபிக் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 10 பாட்டு 8 தொகை அப்படின்னும் போது, ஸோ 10 பாட்டு என்னென்ன இருக்குது, 8 தொகை என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஸோ அதை டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம படிச்சுட்டு போகலாம். ஆனால் இருக்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன விஷயம்லாம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படின்னா என்னென்ன இருக்கும், ஐம்பெருங்காப்பியம்னா என்னென்ன இருக்கும், அது நம்ம 6th to 12th படிக்கணும். ஏன்னா 10th வரைக்கும் போக வேண்டாம், அப் டு 12th வரைக்கும் போங்க. என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதோ, என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய இருக்கு. கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், 96 சிற்றிலக்கியங்கள், உலா, தூது, பரணி, இதெல்லாம் நிறைய டைரக்ட் கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ வேணும் அப்படின்னா பிஓ எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து ஒரு மேலோட்டமாக பாருங்கள், என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கும் யூனிட் 2ல். ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கவர் ஆகாது. இந்த மாடர்ன் ட்ராமாவோ இல்லை இந்த ஃபிக்ஷனோ லிட்ரரி கிரிட்டிசிசமோ மூமெண்ட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கவர் ஆகாது. இதுக்கு எப்படி படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஃபர்தராக நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக் கிராமர் வேணால் படிக்கலாம். பேசிக் கிராமர், இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் இந்த டென்ஸ், வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அப்புறம் இந்த ஃப்ளூரல், சிங்குலர். ஸோ இது மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்களை வேணால் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் லிட்ரேச்சரோ, அப்புறம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோ, இங்கிலீஷ் இந்தியன் லிட்ரேச்சரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. அது எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஹெபிலிட்டி.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல வச்சுருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு டாபிக் இது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் போடணும் அப்படின்றது ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நான் எதுவும் சொல்லலை. நான் இது எப்படி படிக்கணும், என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. சயின்ஸுமே ஃபிசிக்ஸில் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும், ஜுவாலஜியில் என்ன படிக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத அவங்க டீகோட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா ஸோ என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் நான் இன்னும் ரெடி பண்ணலை. அப்படி ரெடி ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். அப்போ என்ன வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட இப்போதைக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் வேணால் நீங்கள் வாங்கி படிக்கிறதுனா படிங்க. ஸோ அடுத்தது வந்து யூனிட் 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஹிஸ்ட்ரி, இன்னொன்று கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நேஷ்னல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனிட்டில் கவர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 to 10th படிங்க, இல்லை அப் டு 12th படிங்கலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க. இந்த தெளிவான சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து படித்தா போதும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போதைக்கு சிலபஸில் என்னென்ன இருக்குன்னு மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸ் உள்ள ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் இறங்கி என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. செல்ஃபாகவே நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். என்னென்னலாம் புக்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன டாபிக் ரெஃபர் பண்ணணும், எல்லாமே நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6th யூனிட்டில் ஜியாகிரஃபி அண்டு எக்கனாமிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜியாகிரஃபியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி, ஸோ இந்த 5 years பிளான்னா என்ன, அதுக்கப்புறம் ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானிங் கமிஷன்னா என்ன, குளோபலைசேஷன்னா என்ன, இந்த ஜிஎல்பி, இந்த மார்க்கெட்டிங், ப்ரைவேட்டைசேஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்லேயே அங்கங்கே கவர் ஆகுது. இதையுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக எடுக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை லெவல் மார்க்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 100 மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கும். இதில் நிறைய பேர் அப்ளையும் பண்ணுறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த எக்ஸாமை பற்றின அவேர்னஸும் கிடையாது. எப்படி இதை படிக்கணும், சிலபஸ் பார்த்தாக்கா நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சிலபஸ் பார்க்க வேணால் பெருசாக இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி இறங்கி என்னென்ன டாபிக் தான் இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் தான் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு வந்துடலாம் மேலே. இதில் ஜிகே பார்ட் வேணால் விட்டுடலாம். ஏன்னா ஜிகே பார்ட்டில் ஒரு 10 questions இருக்குது. ஓகேவா? ஸோ 10 மார்க் இருக்குது ஜிகே பார்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த சிலபஸை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிகே பார்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ ஜிகே பார்ட் வேணால் அந்த 10 மார்க் வேணால் விட்டுடலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு 110 questions உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்டாக கொடுத்தாங்க. இதில் ஒரு 10 மார்க்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சைக்காலஜி. சைக்காலஜியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்டது இந்த கோர் சப்ஜெக்ட்லேருந்து 110 மார்க் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிகேலேருந்து ஒரு 10 questions, அப்புறம் இந்த சைக்காலஜிலேருந்து ஒரு 30 மார்க்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 மார்க்ஸ். ஸோ இந்த 150 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வேல்யூவேஷன்ஸ் இருக்கும். இந்த 150 மார்க்ஸில் இதில் வந்து 30 மார்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சரோ, இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ, இல்லை எக்கனாமிக்ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸுக்கு எதுக்குமே அலோகேட் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ மேக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 18 questions ஒரு 20 questions தான் கேட்பாங்க. பட்
இந்த ஒரு ஏரியாவில் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து 30 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 30 கொஷின்ஸுக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்கேயே தெரியும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இப்போ படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. சைக்காலஜிலாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரி தமிழோ இல்லை இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே என்ன பண்ண போறீங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷனில் தான் நம்ம வரப்போகிறோம். புதுசாக உட்காந்து நம்ம வந்து ஒரு சில டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ growth அண்ட் டெவலப்மெண்ட் இதுதான் டெட் எக்ஸாம் உடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டே இதுதான் வந்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம் இருக்கும்? அட்டென்ஷன் ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கப்புறம் பர்செப்ஷன் ஒரு விஷயம், அவ்வளோதான். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதனுடைய சப்டாபிக்காக இருக்கும். ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரூனர் தேரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த தேரி எல்லாம் படிச்சுக்கலாம். தேரியில இருந்தெல்லாம் கன்ஃபார்மாக கொஷின்ஸ் வரும். அடுத்தது சோஷியல் எமோஷ்னல் மாரல் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. லேர்னிங்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கனாலே இந்த இதில் கொடுத்துருக்கிற எல்லா யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டெட் எக்ஸாம் அந்த சைக்காலஜியோடைய சேம் சிலபஸ் தான் இருக்கும். இந்த ஒரு யூனிட் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இது எப்படி படிக்கலாம், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத இது வந்து நான் வந்து ஃபர்தராக நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். இது கூட இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 கொஷின்ஸ், 30 MCQs. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அகாடமியில் புக் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் படிங்க. 30 MCQ இருக்கும். இந்த 30 MCQவில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50 மார்க்ஸாக வந்து கொண்டு வருவாங்க. இந்த 50 மார்க்கில் கம்பல்சரி நீங்கள் 20 மார்க் எடுக்கணும். அப்படி 20 மார்க் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? உங்களுடைய பேப்பர் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. இந்த இந்த 50 மார்க் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா சேம் ஒரே நேரத்தில் தான் நடக்க போகுது. நீங்கள் அந்த இந்த இந்த ஒரு 150 கொஷின்ஸோட சேர்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 30 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க, ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறதா இன்னொரு எக்ஸாமில் போய் உட்கார வைப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த இருக்கிற 3 மணி நேரம் எக்ஸாம் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ½ hour எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த ½ hour கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு உங்களுக்கான இருக்கும். ஸோ வேல்யூவேஷன் பண்ணி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொஷின்ஸ் 20 மார்க் எடுக்கிறோம், இல்லை நாங்கள் வந்து 20க்கு ஒரு 30 மார்க் எடுத்துட்டோம், 40 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட அது வந்து ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன். இது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸ்கோரிங்கில் கொண்டு வர மாட்டாங்க. அந்த 150 மார்க்குடைய ஸ்கோரிங்கில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் எதுவுமே ஆன்சர் வந்துமே அந்த ஸ்கோரிங்கில் கொண்டு வர மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. 20 மார்க் எடுத்தாலும் சேம் எலிஜிபிள் தான், 50க்கு 50 எடுத்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம 20 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். நீங்கள் கோர் சப்ஜெக்ட் படிக்கணும், அது கூட வந்து எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும், அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும். ஸோ இவ்வளோ படிச்சிங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமுக்கு ரைட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கான இதுதான் மெத்தட். இப்போது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு சிலபஸ், அடுத்தது உங்கள் கையில் இருக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ உங்ககிட்ட இருக்குதுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா ஸோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 7 செட் கொஷின் பேப்பர் இருக்குது, ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி இப்போ நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணும், இன்ட்ரெஸ்டட் வேணும் அப்படின்னா ஸோ 700 போட்டிருக்கோம், வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் அந்த ஒரு புக்கை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த புக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஃபர்தராக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்னலாம் வந்து சிலபஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றதையும் நான் ஃபர்தர் டீட்டெயில் நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க.
என்னென்ன விஷயம்லாம் சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.